விளையாடியதோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்திய அணியை பொறுத்தவரை சிம்பாப்வேவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5-20 போட்டிகளை தொடரில் விளையாண்டு வருகிறது. முதல் போட்டியில் சிம்பாப்வேயும், இரண்டாவது போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்று 1-1 அடிப்படையில் சமநிலையில். இன்றைய தினத்தில் மூன்றாவது போட்டி ஹராரே மைதானத்தில் ஆயமாகின்றது. ஆகவே இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த போட்டி ஆரம்பமாக இருந்தது. ஆகவே நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்தாளர் தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் யசாவி ஜஸ்வால் மீண்டும் அணிக்கு திரும்பியிருந்தார். அவரோடு சுப்மன் கில் ஆகிய இருவரும் ஆடுகளம் இணைந்திருந்தார்கள். ஆரம்ப துடுப்பாட வீரர்களாக இருவரும் ஆரம்பத்தொடுப்பட்ட வீரர் களமிறங்கி சிறப்பான இணைப்பாட்டத்தினை வழங்கியிருந்தார்கள். முதலாவது விக்கெட்டுக்காக 50 பந்துகள் 67 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் யசாவி ஜஸ்வால் 27 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்களாக 36 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க அதன் பின்னதாக அணிமின் தலைவராக சுப்மன் கில் சிறப்பான ஒரு பொறுப்பான ஆட்டத்தை காண்பித்திருந்தார். 49 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 66 ஓட்டங்களை அதிகப்படியாக அணி சார்பில் பெற்றுக் கொடுத்திருந்தார். அபிஷேக் சர்மா வந்த வேகத்திலே 4 ஓட்டம் 3 இடங்களாக 9 பந்துகளில் 10 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க அதன் பின்னதாக ருத்ராஜ் கேக்வாட் அதிரடி காட்ட முனைந்திருந்தார். 28 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 49 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் அரை சதம் பெறாமல் ஆட்டமிழந்து துரதிர்ஷ்டவசமாக வெளியேறியிருந்தார். மூன்றாவது விக்கெட்டுக்காக சுப்மன் கில்லோடு இணைந்து 44 பந்துகள் எதிர்கொண்டு 72 ஓட்டங்கள் இணைப்பாட்டத்தினை பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக சஞ்சு சாம்சன் 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக 7 பந்துகள் ஆட்டம் இழக்காது 12 ஓட்டங்களும் மற்றும் ரிங்கு சிங் ஆட்டம் இழக்காது 1 ஓட்டத்தோடு களத்தில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 182 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தது இந்திய அணி. ஆகவே சிம்பாப்வே பந்து வீச்சை பொறுத்தவரையில் பிளஸிங் முசரபானி மற்றும் சிக்கண்டர் ராசா தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்ததோடு சிம்பாப்வே அணிக்கு 183 ஓட்டங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்திய அணியால். சிம்பாப்வே பொறுத்தவரையில் 183 ஓட்டங்களை பெற்று 2-1 அடிப்படையில் இந்த போட்டித் தொடரில் முன்னிலை வைக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் முகமாக மெஸ்லி மெடவேரா துடுப்பாட வீரராகவும் மர்பானி 13 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார்கள். மெஸ்லி மெடவேராவை பொறுத்த 1 ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்தோடு பிரைட் பென்னட் 4 ஓட்டங்கள், சிக்கண்டர் ராசானியின் தலைவர் 4 ஓட்டங்கள் 3 இடங்களாக 15 ஓட்டங்கள், ஜோனதன் கேம்பல் 1 ஓட்டத்தோடும் ஆட்டம் இழந்ததோடு மொத்தமாக முதல் 5 விக்கெட்டுகள் 7 ஓவர்களில் 39 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டிருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக 6வது விக்கெட்டுக்காக ஒரு சிறந்த இணைப்பாட்டத்தை அமைத்திருந்தார்கள். மெட்னாண்டே மற்றும் டியோன் மேயர்ஸ் ஆகிய இருவரும் 57 பந்துகளில் 77 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்து சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை அமைத்திருந்தார்கள். இந்த 2 வீரர்களிடையே இந்த இணைப்பாட்டம் ஒரு போட்டியை இந்திய அணியை தோற்கடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தும் மூலமாக இருந்தது. என்றாலும் டியோன் மேயர்ஸ் 26 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 37 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்து வெளியேற அதன் பின்னதாக வெலிண்டன் மசகாட்சா 10 பந்துகளில் 4 ஓட்டம் 1 6 ஓட்டம் 3 இடங்களாக 18 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் இறுதி வரை போராடி இருந்த மெட்னாடே 49 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7 6 ஓட்டம் 3 இடங்களாக 65 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் மொத்தமாக 6 விக்கெட்டுகளில் 159 ஓட்டங்களை மாத்திரமே சிம்பாப்வே அணியால் பெற முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகவே இந்த போட்டியில் இந்திய அணி 23 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2-1 அடிப்படையில் இந்த போட்டித் தொடரில் முன்னிலை வைக்கிறது. ஏற்கனவே முதலாவது போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி 13 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த அழுத்தத்தை சந்தித்திருந்தது. பல விமர்சனங்களுக்கு மத்தியில் அணித்தலைவரான சுப்மன் கில் 2வது போட்டியை சந்தித்திருந்தார். 2வது போட்டியை பொறுத்தவரை 234 என்ற சிறப்பான இணைப்பாட்ட புள்ளி ஓட்டங்களை பெற்றதன் காரணமாக 100 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாப்வே அணியை வீழ்த்தி ஒரு வலுவான நிலையை இந்த போட்டித் தொடர் 1-1 அடிப்படையில் பெற்றிருந்தது. 3வது போட்டி இன்றைய தினத்தில் 23 ஓட்டங்களை வித்தியாச வெற்றி பெற்றிருந்ததன் காரணமாக இப்பொழுது முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்திய பந்து வீச்சாளர்களை பார்ப்போமானால் இன்றைய தினத்தில் வாஷிங்டன் சுந்தர் தமிழக வீரன் 4 ஓவர்கள் 15 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகளையும், அவேஸ்கான் 2 விக்கெட்டுகளையும், கலீல் அகமட் 4 பந்துகளில் 15 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை மாத்திரம் வீழ்த்தியிருந்தார்கள். இதன் காரணமாக 4 பந்துகளில் 15 ஓட்டங்களில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய வாஷிங்டன் சுந்தர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே. மீண்டும் ஒரு விளையாடியதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.